என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மொமெண்ட் தான் இது. எங்க வீட்ல வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சு எனக்கு. என்கிட்ட ஆக்சுவலி 2 சிலிண்டர் இருக்கு. ஒண்ணு வந்து இதோ ரன்னிங்ல இருக்கிற இந்த சிலிண்டர், இன்னொன்னு ஃபுல் சிலிண்டரு. என் வீட்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து அவங்க வீட்ல சிலிண்டர் தீர்ந்துருச்சு. 1 வாரமா சாப்பாடு இல்லாம கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர் வந்து விழுப்புரம். 1 இயர் முன்னாடி தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க வேலைக்காக. அதனால அட்ரஸ் எல்லாம் இன்னும் எதுவும் மாத்தலையாம். எல்லாமே ஊர் அட்ரஸ்ல தான் இருக்காம். சிலிண்டர் முதற்கொண்டு எல்லாமே. இங்க வந்து பிளாக்ல சிலிண்டர் வாங்கி தான் 1 வருஷமா சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிளாக்ல சிலிண்டர் வாங்கினா 4 மாசம் வருமாமா. அப்படிதான் இங்க ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிலிண்டர் டிமாண்டால அவங்களுக்கு பிளாக்ல சிலிண்டர் கிடைக்கலையாமா. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்கலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து என்ன நினைச்சேன், ஃபுல் சிலிண்டர் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் பாவப்பட்டு. அந்த சிலிண்டருக்கான பேமெண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க எனக்கு. நம்ம புக் பண்ணிக்கலாமே, நம்மளுக்கு தான் ரன்னிங்ல ஒரு சிலிண்டர் இருக்கே, புக் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன டிசைனோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு சிலிண்டர் கொடுத்த மறுநாளே ஏன் சிலிண்டர் தீர்ந்துருச்சு. நானா நினைச்சிட்டே தான் இருந்தேன், ஹெல்ப் பண்ணாலே ஆப் வந்து சேருது, ஹெல்ப் பண்ணாதானே உள் மனசு சொல்லிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் உனக்கு திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. சரி, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல புக் பண்ணிக்கலாம், அதான் புக் பண்ண 2 நாள்ல கொடுத்துட்றாங்களே அப்படின்னு நினைச்சு தாராள மனசோட சிலிண்டர் தூக்கி கொடுத்துட்டேன். பார்த்தா நெக்ஸ்ட் டேவே காலி ஆயிடுச்சு. நான் பயந்த மாதிரியே நெக்ஸ்ட் டேவே காலி ஆயிடுச்சு. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் புக் பண்ண 2 நாள்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அவங்களுக்கு சிலிண்டர் கொடுத்த பிறகுதான் பாக்குறேன், புக் பண்ண ட்ரை பண்றேன். புக்கிங் டேட்டுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. இந்த இந்த 14th ஆகஸ்ட் தான் நீங்க புக் பண்ண முடியும், புக்கிங் டேட்டுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த 4 நாளைக்கு வெயிட் பண்ணி நான் புக் பண்ணேன். 14th ஆகஸ்ட் புக் பண்ணேன். உடனே ஒரு எஸ்எம்எஸ், எப்பவுமே 1 or 2 டேஸ்ல வந்துடும் சொல்லி தான் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க எஸ்எம்எஸ்ல. இந்த வாட்டி 1 வீக் டெலிவரி வித்தின் 1 வீக் அப்படின்னு போட்டாங்க. அப்பவே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அடடா, 1 வீக் வரைக்கும் இந்த சிலிண்டர் வருமானு யோசிச்சுட்டே இருந்தேன். முடிஞ்சிச்சு. ஸோ நேற்று தான் புக் பண்ணியிருக்கேன் சிலிண்டர். 1 வீக்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வரும்னு தெரியல. அது வரைக்கும் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் தான். எவ்வளோ பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது, எவ்வளோ பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. நம்மளுக்கு என்னதான் பண்றதோ தெரியல. இந்த மாதிரி எனக்கே தெரியுது, ஹெல்ப் பண்ண போய் நம்மளுக்கு ஆப்பா முடியும்னு தெரியுது. பட் ஸ்டில் ஒரு வாரம் அப்படி இருக்கும், மறுபடியும் பழைய புத்தி நம்மளுக்கு வந்துடுது. தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராவபே நான் ஃபாலோ பண்றதே இல்லை. தெரிஞ்சும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றேன். எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன் போல நான். என்னதான் பண்றதோ தெரியல. இது வேற, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வேற ஒரு பாத்திரத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு சில மெட்டீரியல் அதான் அதை ஏத்துக்குது. ஒரு அடுப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் வீட்டு வரைக்கும்னாலும் ஒரு அடுப்பு ஓகே எனக்கு. பட் நான் கமர்ஷியலாக வெளி ஆர்டர்ஸ்லாம் எடுப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அடுப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்னால். கொஞ்ச நாளைக்கு ஆர்டர்ஸ் எடுக்க போகிறதில்ல. தயவுசெய்து எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்கவுங்க கஷ்டத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும், அதை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நோ ஒன் கேர்ஸ் அப்படின்றதால. அதனால யாரும் அவங்க கஷ்டத்தையும் என்கிட்ட வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. அதனால தான் மனசு கேட்காம இது மாதிரி எல்லாம் பண்ணி நான் நாசமாக போகிறேன்.